வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் இரட்டை மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். நம்ம ஊர் பக்கத்துல கம்பாயில கெண்டை மீன் பிடிக்க சொல்லிட்டாங்க. அந்த கெண்டை மீன் கிடைக்குதுன்றதுனால நம்ம காலையிலே தூங்கி எழுந்து காலையில மாவு அப்புறம் பால் செட்லாம் நம்மள்ட்ட இல்ல. அதெல்லாம் எல்லாம் வாங்கிக்கின்னு மாவுலாம் வாங்கிட்டு வந்து மாவு பிசைஞ்சாச்சு. மாவை பிசைஞ்சிட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இப்ப கெண்டை மீன் பிடிக்கிறதுக்கு பால் செட்டு தான் கம்பாயில தூக்கி போட போறோம். தூக்கி போட்ட உடனே மீன் கிடைக்குதான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பால் செட் எல்லாம் சரியா இருக்குதா, முள்ளெல்லாம் கோத்துக்குதா பார்த்துட்டு நம்ம தூக்கி அடிக்கலாம். ஓகேவா? இப்ப அதே மாதிரி மீன் கிடைக்குமான்னுலாம் நமக்கு தெரியாது. இங்க வந்து போட போறோம். பால் செட் இதான் ரெடி. நம்மளோட மெத்தட் இப்படிதான் இருக்கும். பார்த்துங்க. பால் செட்டை தூக்கி அடிச்சிடலாம். பால் செட் நல்லா லாங்ல போய் வந்துட்டு இப்போ நம்ம குச்சிலாம் உடைச்சிதான் சொறி வச்சு அந்த பாட்டில் சுத்தம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. செட் அடிச்ச டைமிங் 10 மணி கரெக்டாக 2. நமக்கு மீன் கடிச்ச டைமிங் 10 மணி கரெக்டாக 7:07 கூட ஆயிட்டு இருக்கும். மீன் கிட்ட வருது. கெண்டை மீன் தாங்க. மழையாத்த ஒண்ணுமே தெரியல. பெரிய கெண்டை மீன் அதை ஈத்துன்னு போயிட்டு திரும்பியும் கரையேற்றணும். எடுத்து கரைக்கு ஏற்றிச்சு. ஒரு வழியா கரை மேலே வந்துட்டு இது நம்ம ஊர் சைட்ல பில்லி கெண்டை சொல்லுவாங்க கெண்டை மீன்ல. இது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அதுக்குள்ள முள் இல்லாம மாட்டுச்சு. உங்கள்ட்ட மீனை கட்டலாம் பார்த்தா அதெல்லாம் எடுத்து போராடணும். முள்ளை எடுக்கிறதுக்குள்ளே கஷ்டமாகுது. உங்கள்ட்ட மீனை கட்டலாம் பார்த்தா முடியாது பிள்ளுது. இதாங்க மீனை பார்த்துங்க. 2 கிலோ இருக்கும். பில்லி கெண்டை எங்க ஊர் சைடுல சொல்றது. உங்க ஊர்ல என்னன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.